பிஎஸ்எஸ் நிதி லிமிடெட் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கம். 140 வருடங்களாக புரசைவாக்கத்தில் இயங்கி வந்ததை நம்பி, அந்த நம்பிக்கையுடன் நாம் நமது வாழ்க்கைக்கு வயதான காலத்தில் மகன், மகள், திருமணம், படிப்பு, மருத்துவம் இவற்றிற்கு உதவியாக இருக்கும் என நம்பிக்கையுடன் நாம் உழைத்து சிறுக சேர்த்து சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்து இருந்தோம். அந்த நம்பிக்கையை இயக்குநர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஜூன் 2022ஆம் வருடம் முதல் நமது பணத்தை கேட்டால் அடுத்த வாரம் தருகிறேன், அடுத்த மாதம் தருகிறேன் என்று நம்மை அலைக்கழித்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வேதனைப்பட வைத்து விட்டு அவர்களுக்கு சுகபோக வாழ்க்கை அனுபவித்து வருகிறார்கள். ஒரு பெண் நிதி நிறுவனத்தில் பேசும்போதே மயங்கி விழுந்து விட்டார்கள். பிறகு இறந்தும் விட்டார்கள். விஜயகுமார் என்பவருடைய தகப்பனார் 89 வயது, தாயார் 80 வயது. குமாரசாமி என்பவர் தகப்பனார் 86 வயது, தாயார் 83 வயது. இவர்கள் போன்று வயது முதிர்வால் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இதய அறுவை சிகிச்சை, பிபி, சுகர் பாதிக்கப்பட்டவர்கள், கூடுவாஞ்சேரி போன்று தொலைதூரத்தில் இருப்பவர்கள் அடுத்த வாரம் தருகிறேன் என்ற வார்த்தையை நம்பி பல முறை 500, 1000 செலவு செய்து ஆட்டோவில் வந்து அலைந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார்கள். இதனால் இயக்குநர்களுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை. ஃபோன் செய்தாலும் எடுப்பதில்லை. வெளிநாடுகள் சென்றிருக்கும் முதலீடு செய்த மூத்த குடிமக்கள் செய்வதறியாது வேதனைப்பட்டு தவிக்கிறார்கள். இந்த தீய கயவர்கள் மோசடி இயக்குநர்களால் 2 வருடம் நாம் பட்ட துயரங்கள் சொல்லி மாளாது. இப்போது நமது நிலைமை கே நகர் EOW அலுவலகம், கமிஷனர் அலுவலகம் சென்று பல மணி நேரம் ரோட்டில் நின்று கெஞ்சும் நிலைக்கு தண்டனை போன்று தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் செலுத்திய பணம் நமக்கு எவ்வளவு விரைவில் கிடைக்கப் பெற வேண்டும். நமது பொறுமை காத்து நமக்கு பயனெல்லாம் போய்விட்டது. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்பது போல நாம் தற்போது கம்ப்ளைண்ட் கொடுத்து பணம் செலுத்தியதற்கான சான்றிதழ், பெயர், வயது, விலாசம், ஃபோன் நம்பர், ஆதார், பேன் நம்பர், வங்கி கணக்கு விவரம் நகல் தயார் செய்து EOW அலுவலக, கமிஷனர் அலுவலகம், தமிழகம் முதல்வர் செல், கவர்னர் செல், CBI, மாநில குற்றப்பிரிவு நீதியரசர் அவர்களை அணுகி பிஎஸ்எஸ் நிதி லிமிடெட் இயக்குநர்கள் அசியாசுத், வெங்கட்ராமன், சுப்பிரமணி, ஸ்ரீபதி, ரகுபதி, மோகன் இவர்கள் அசையும் சொத்து, அசையா சொத்து, பிஎஸ் நிறுவனத்தின் சொத்துக்கள் அத்தனையும் பறிமுதல் செய்து நமது பணம் நமக்கு கிடைக்க முயற்சி செய்ய வேண்டும். தற்போது விவாதம், வாக்குவாதம், சர்ச்சை தவிர்த்து 378 உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் குறிப்பிட்ட தேதி, நேரம், கிழமை குறித்து ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் பலத்தை காட்ட வேண்டும். இந்த தகவலை பணம் முதலீடு செய்து இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வெளிநாடு சென்று இருப்பவர்கள் சென்று சேர்க்க முயற்சி செய்வோம். நம் அனைவரின் குறிக்கோள், நாம் உழைத்து சேர்த்த முதலீடு செய்த பணம் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு அனைவரும் முயற்சி செய்வோம். இந்த அமைப்பை உருவாக்க முழு மனதுடன் உழைத்த சகோதர சகோதரிகள் மற்றும் அனைத்து ஒத்துழைப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கும் நமது வணக்கத்தையும் பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒன்றுபடுவோம், போராடுவோம், நமது முழு பணத்தை மீட்போம். நன்றி, வணக்கம்.